வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரித்தன்யா கணவர் ஜாமீன் வழக்கில் தற்பொழுது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு வாதங்களை முன்வைக்க தற்பொழுது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரித்தன்யாவின் கணவர் வழக்கில் தற்பொழுது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு வாதங்களை முன்வைக்க திருப்பூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் இந்த உத்தரவானதை பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரித்தன்யாவின் கணவர் ஜாமீன் கோரிய வழக்கில் தற்பொழுது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு வாதங்களை முன்வைக்க திருப்பூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரித்தன்யாவின் கணவர் ஜாமீன் கோரிய வழக்கில் தற்பொழுது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு வாதங்களை முன்வைக்க திருப்பூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலா இணைப்பில் உள்ளார். வணக்கம் பாலா, உங்க விவரங்களை பகிரலாம். நிச்சயமாக அஸ்வினி. அதாவது கடந்த வாரம் சனிக்கிழமை அன்று புதுமண பெண்ணான ரித்தன்யா என்பவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது சம்பந்தமாக ரித்தன்யாவின் கணவரான கவின்குமார் மற்றும் தந்தை கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தாயார் சித்ராதேவி ஆகிய 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதைத் தொடர்ந்து கவின்குமார் தரப்பினர் ஜாமீன் மனு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர் ஜாமீன் வழங்க கோரி. இதைத் தொடர்ந்து அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று இடையீட்டு மனுவை ரித்தன்யாவின் தந்தை தரப்பில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஜாமீன் மனுவானது விசாரணைக்கு வந்தது. இதைத் தொடர்ந்து நீதிபதி குணசேகரன் அவர்கள் திங்கட்கிழமை அன்று இந்த மனுக்கான மீதான விசாரணை நடைபெறும் என்று தெரிவித்தனர். அதன்படி இன்று அந்த 3 கைது செய்யப்பட்ட நிலையில் கவின்குமார் தரப்பில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இன்று அதற்கு கவின் தரப்பு பதிலளிக்க உள்ளது. இதைத் தொடர்ந்து ஜாமீன் வழக்கானது இன்று திருப்பூர் மாவட்ட முதன்மை மற்றும் அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபொழுது இரு தரப்பு வாதங்களையும் முன்வைக்க நீதிபதி குணசேகரன் அவர்கள் தற்போது அறிவுறுத்தியுள்ளார். மேலும் மற்ற வழக்குகள் விசாரணை நடைபெற்று வருவதால் மீண்டும் இன்று இருதரப்பு வாதங்கள் அதற்கு முன் உள்ள வழக்குகள் விசாரணைக்கு பிறகு இந்த இரு தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு அதன் பிறகு ஜாமீன் வழங்கப்படுகிறதா வழங்கப்படவில்லையா என்று தெரிய வரும். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி பாலா.